முத்துப்பேட்டையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஆண்டவர் பள்ளிவாசலில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வில் பங்கெடுத்தார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உலக புகழ்பெற்ற ஜாம்பவானோடை ஆண்டவர் பெரிய பள்ளிவாசலில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா கலந்து கொண்டு 8ஆம் நோன்பு திறப்பு நிகழ்வில் பங்கெடுத்தார். அப்பொழுது பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறுகையில், தமிழகத்தில் அரசு மதுபான கடைகளில் கிடைக்கப்படும் வருவாய் முழுமையாக அரசு கஜானாவிற்கு செல்லாமல் மாற்று வழியில் வேறொருவர் கஜானாவிற்கு செல்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் பெருமளவில் ஊழல் நடைபெறுவதாகவும், பத்திரிகையாளர்கள் அதை பற்றி கேட்காமல் வேறு ஏதேதோ கேட்கிறீர்கள் என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து, தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் படிப்பை முடித்துவிட்டு மருத்துவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பணியில் அமர்த்தி ஆணை வழங்க வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து, மருத்துவர்கள் நியமனம் செய்தாலும் அவர்களுக்கு தேவையான செவிலியர்கள், உதவி பணியாளர்களை நியமனம் செய்வதில் அரசு தாமதம் காட்டியிருப்பதாகவும் கூறினார். மேலும் தமிழக அரசு முழுமையாக நிர்வாக திறனற்று இருப்பதாகவும், குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய கட்டுமான பொருட்கள், அனைத்து உணவுப் பொருட்களின் விலை, அனைத்து இருபொருட்கள், கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்து சாமானிய மக்கள் மீது திணிக்கப்படுகிறது. ஆகையால் சாமானிய மக்கள் வேதனைப்படுகிறார்கள் எனவும், இதற்கு தமிழக அரசு முழுமையான பதிலை கூற வேண்டும், இல்லையென்றால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் எனவும் வி.கே. சசிகலா பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார். அவங்க வந்ததுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது முழுமையா சரியா நடக்கல. எதை வச்சு சொல்றேன், அம்மா ஆட்சி இருந்தப்போ அப்பல இருந்தே பார்க்கலாம் இந்த மாதிரி தவறுகள் நடக்கல. இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து தவறு நடந்துட்டு, அதுல கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி அளவுக்கு அரசாங்கத்துக்கு வர்ற வருவாய் வேற வழியிலே எங்கே போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இவங்க செய்த குளறுபடிய எல்லாத்தையும் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல இந்த விஷயங்கள் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனா இப்போ அது வெளியில வருது, உண்மை வெளியில வருது. இதுல இருந்து யாரும் எதுவும் செய்ய முடியாது. இந்த மாதிரி அரசாங்கம் கொள்முதல் பண்ணி, அதாவது டாஸ்மாக் ஒரு நிறுவனம், அது அரசாங்கத்தினுடைய முழு பங்கும் அரசாங்கத்துக்கு தான் வரணும், ஷேர் தான் அதோட தான். ஆனால் அதுல ஒழுங்கா அங்க வியாபாரம் போகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. நிறைய பில்லு இல்லாம விற்கப்படுறதா சொல்றாங்க. இதனால அரசாங்கத்துக்கு வர்ற, அதுலேருந்து வர்ற வரி பணம் கிடைக்குது இல்லையா, அது சுத்தமா கிடைக்கல அப்படிங்கிறது தெரியும். இதிலேயே இப்படி நடக்குது அப்படின்னா, மற்ற இயற்கை வளங்கள்னு இருக்குல்ல தமிழ்நாட்டில், அதுல எல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கறத இததான் நான் தென்காசிக்கு போன பொழுதே சொன்னேன். அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் வேற எங்கேயோ போகுது. அந்த வருவாய் முழுமையா அரசாங்கத்துக்கு சேரல. அதனால நம்ம திட்டங்கள் எதையும், மக்களுக்காக தேவையான திட்டங்கள் எதையும் நம்ம செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்பயும் சொல்றேன், அவங்க தொடர்ந்து இந்த தவறு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த வருவாய் வேற மாதிரி போகுது, அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா கடன் வாங்குறாங்க, அந்த கடனுக்கு வட்டி. இது அரசாங்கத்துக்கு நல்லதே கிடையாது, மக்களுக்கும் நல்லது கிடையாது. இதை அவங்க தொடர்ந்து அதுலயும் தவறு பண்றாங்க. கடன் வாங்கி செய்யக்கூடிய பணிகள்லையும் பெரிய அளவுல தவறு நடக்குது. இந்த பக்கமும் ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு வர்ற
இயற்கையா நேர்மையா வர்ற வருவாயும் குறையுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரும்ப இவங்க கடன் வாங்கி மக்களுக்கு செய்யணுங்கிற போர்வையில அதுலயும் அந்த பணம் வேறு வழியா எங்கேயோ போகுது. அதனால மொத்தத்துல தமிழ்நாட்டுல எந்த வேலையும் நடக்கல, செய்ய முடியல. இப்ப நீங்க முக்கியம் ஹெல்த். இப்போ வசதி உள்ளவங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் தனியார்கிட்ட பணம் எடுத்து கட்டி சேர்ந்துக்கிட்டு வைத்தியம் பார்த்துட்டு வர முடியும். ஏழை எளிய நடுத்தர மக்கள் என்ன செய்வாங்க? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மருத்துவர்கள்ல பாத்தீங்கன்னா 60% இன்னும் டாக்டர்களே போடலை. போட்டாதானே அவங்க வேலை செய்யணும், பதவிக்கே எடுக்கல. இப்ப நான் திரும்ப திரும்ப சொன்ன பிறகு, அதாவது கிராம சுகாதார நிலையத்துல ஒரு 2500 டாக்டரை போன மாசம்லாம் போட்டிருக்காங்க. மருத்துவரை மட்டும் போட்டு என்ன பண்றது? அவங்களுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு நர்ஸ் தேவை, அது இல்லை. இந்த மாதிரி மருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க, மருந்தாளுன்னு சொல்லி அவரும் இல்லை. அப்புறம் கிராமப்புறங்கள்ல வீடு வீடா போய் ஒரு நஷ்டமா சென்சஸ் எடுப்பாங்க. அதாவது அங்க இது கருவுற்ற பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, குழந்தைங்க என்ன இருக்கு, எதுக்காக குழந்தைங்களை கேட்கிறாங்க? ஏழை எளிய வீட்டுல இருந்து 2 வயசுல இருந்து 6 மாசத்துல இருந்து 3 வயசு வரைக்கும் அரசாங்கத்துல இருந்து 125 கிராம் சத்து மாவு கொடுப்பாங்க. 4 வயசுல இருந்து 6 வயசு வரைக்கும் 50 கிராம் தினம் அந்த பிள்ளைக்கு சாப்பிடுறதுக்கு மாவு கொடுப்பாங்க, சத்து மாவு கொடுப்பாங்க. இதெல்லாம் இப்ப சுத்தமா நிறுத்திட்டாங்க. அதே போல கருவுற்ற பெண்களுக்கும் இவங்க தினமும் சத்து உருண்டைன்னு கொடுப்பாங்க. அவங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல கொடுக்கறது. அதுவும் கொடுக்கல. ஏன்னா யாரு அங்க கருவுற்றிருக்காங்க அப்படிங்கிறத போய் குறிப்பெடுக்கிறதுக்கும் ஆளு கிடையாது. அப்போ எப்படி இவங்க அந்த சத்து மாவு சத்து உருண்டையெல்லாம் கொடுப்பாங்க? கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இன்னும் மோசமான நிலைமை என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வசதியானவங்க வீட்டில் பிரைவேட்ல தனியார் மருத்துவமனையில் வச்சு டெலிவரி பார்த்துக்குவாங்க. ஆனால் ஏழை எங்கே போவாங்க? அரசாங்க ஆஸ்பத்திரி தான் இருக்காங்க. அரசாங்க மருத்துவமனைக்கு தான் அவங்க போகணும். ஆனால் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கேக்கு டிஜிஓன்னு சொல்லுவாங்க, மகப்பேறு மருத்துவர்னு சொல்லுவாங்க. அவங்களே கிடையாது, இல்லை சுத்தமாக டாக்டரும் இல்லை. அதாவது தாலுகா மருத்துவமனைகளில் 100 பெட்டு 50 பெட்டு இருக்குன்னா அதுக்கு தகுந்த 2 டாக்டரு, ஒரு டாக்டர் பெண் மருத்துவர் அவசியம் இருக்கணும், இல்லை. இப்போ அங்கே போய் வைத்தியம் பண்ணிக்கிட்டா இவங்களுக்கு எல்லாமே ஏழை எளியவங்க அங்கே போய் குழந்தை பேரு பெற்றுக்கலாம். ஆனால் இப்போ இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கையில் போட்டிருக்க காதில் போட்டிருக்க நகையை கொண்டு விற்றுட்டு போய் தனியார் மருத்துவமனையில் போய் டெலிவரி பார்த்துக்கிறாங்க. அதுக்கு சாதாரண டெலிவரி பிரசவத்துக்கு 75,000 80,000 ரூபா ஆகுது. அதுவே சிசேரியன் கேஸா இருந்துச்சுன்னா 1,10,000 1,20,000 ஆகும். இந்த பணத்துக்கு ஏழை எளியவங்க எங்க போவாங்க? இது அரசாங்கம் யோசிக்கிறது இல்லையா? இதை செஞ்சு கொடுக்க வேணாமா மக்களுக்கு? வாக்க வாங்கி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க திரும்பியே பார்க்கலாம். என்ன அர்த்தம் அது? நானும் ஒண்ணா சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் எனக்காக சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே சொல்றேன். இப்ப ஏழை எளியவங்க போய் ஒரு பிரசவம் பார்த்துக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபா 1,00,000 ரூபாய்க்கு எங்க போவாங்க அவங்க? அதை இந்த அரசாங்கம் சரி பண்ண முடியாது. இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் போன மாதம் 2,500 மருத்துவரை போட்டிருக்காங்க.